வணக்கம். உங்களுடைய யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான பாலக் ஆலு சாக் அல்லது உருளைக்கிழங்கு கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வட இந்தியாவில் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பண்டமாகும். இந்த உணவு பண்டத்தை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, இன்னும் பல விதமான விஷயங்களுக்கு வச்சு இதை சாப்பிடலாம். வாங்க இதை சுவையாகவும் அருமையாக அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 அல்லது 3 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை, பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை இது கூட போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பொழுதும் போல் சிறிதளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் வதங்குறத துரிதப்படுத்திகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை நம்ம போட்டு வதக்கணும். அதாவது சிறிது நிறம் மாற்றம் மட்டும் கொஞ்சம் சுருங்கி இருக்கணும். அப்போ தான் இந்த பண்டம் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட பொடித்த தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா இந்த தக்காளி குழையிற அளவுக்கு வேக விட்டுடலாம். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய பொடிகளை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அல்லது சாம்பார் தூள், சிறிதளவு மஞ்சள் பொடி ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட கழுவி நறுக்கின பாலக் இலைகள் அல்லது பசலைக்கீரை இலைகளை சேர்த்துக்க போகிறோம். இந்த இலைகளை நம்ம இப்படியே வேக விட்டுட்டு கடைஞ்சிடலாம். அல்லது கடைய வேண்டான்னு நினைக்கிறவங்க ரொம்ப பொடியாக நறுக்கி இது கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம இது கூட எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இந்த கீரையிலேயே ஒரு தண்ணி இருக்குது. அதை தவிர நம்ம இதை கழுவி வேறு உபயோகப்படுத்தியிருக்கோம். அதனால் சிறிதளவு தண்ணீர் இருக்கும். இந்த தண்ணீர்லேயே இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த பசலைக்கீரை நல்லா வெந்துடுச்சு. வெந்து அப்படியே ஒரு குழையிற பக்குவத்துக்கு இது வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வைத்து அரிந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பின் சுவை பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணீர் ரொம்ப சேர்க்கலை. தண்ணீர் வேணும், கொஞ்சம் கூட தளர இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிறிதளவு தண்ணீர் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட இந்த எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு சேர்க்கறது முழுக்க முழுக்க நம்மளுடைய விருப்பம்தான். புளிப்பு சுவை மற்றும் அல்ல. இது இந்த கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடம்பு எடுத்துக்கணுன்னா அதற்கு விட்டமின் சி சத்து தேவைப்படும். அந்த சி சத்தை தான் நம்ம இது கூட கொடுக்க நினைக்கிறோம். அப்படி இது சேரும் பொழுது நம்ம உடம்பு இந்த இரும்பு சத்தை நல்லபடியாக எடுத்துக்கும். அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். இது விருப்பம் இல்லாதவங்க, இந்த புளிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை தவிர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் மூட வச்சு ஒரு கொதி வந்தோடனே பரிமாறும் தட்டுக்கு மாற்றிடலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான உருளைக்கிழங்கு கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவும் இருந்தது. நல்ல நொடியில் செஞ்சு நம்மளுடைய குழந்தைங்களையும் குடும்பத்தினரையும் அசத்தலாம். வாங்க, தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.